உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்குறது நோம், அதாவது பெயர்ச்சொல். இதுக்கு முன்னாடி நாம் லெமோ, அதாவது வார்த்தைகள் அப்படின்னா என்னன்றது பார்த்தோம், வாக்கியம் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது நோம், அதாவது பெயர்ச்சொல். இது வினைச்சொல்லுக்கு அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுறது இந்த பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் என்பது ஒரு வார்த்தை. அதை நாம் ஒரு இடத்துக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனை குறிக்க அதை நாம் பயன்படுத்துகிறோம். இதை தான் நாம் பெயர்ச்சொல், அதாவது நோம்னு சொல்கிறோம். அதாவது இந்த பெயர்ச்சொல் பொதுவாக நிறைய வகையான பெயர்ச்சொல் இருக்குது. பொதுவாக இங்கிலீஷில் நம்ம சொல்லப்போனால் நிறைய டைப் இருக்குது. அதே போல் ஃப்ரெஞ்சிலையும் நிறைய டைப் ஆஃப் பெயர்ச்சொல் இருக்குது. அதில் சில வகையான பெயர்ச்சொல்லை நமக்கு அடிக்கடி பயன்படுத்துகிற பெயர்ச்சொல்லை இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். பெயர்ச்சொல் பொதுவாக நம்ம பொது பெயர், அதாவது நோம் காமன் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர், நோம் ப்ராப்பர். அடுத்தது மனதால் உணரக்கூடிய பெயர், அதாவது நோம் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் என்று பல வகைப்படும். இப்போ நாம் ஒவ்வொன்றுத்தையும் விரிவாக அதோடைய எக்ஸாம்பிளோட இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நோம் காமன், பொது பெயர். பொது பெயர் என்பது என்னென்னா, பொதுவான மனிதர்கள் அல்லது பொதுவான மிருகம் அல்லது பொதுவான பொருள் ஆகியவற்றை குறிக்கிறதுக்கு பேர் தான் பொது பெயர் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது பொதுவான மனிதர்கள் அப்படின்னா அது என்ன? பொதுவான மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆளுடைய ஸ்பெசிஃபிக் நேமையோ அல்லது மற்றதையோ எதுவும் சொல்லாது. இப்போ ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இவங்கெல்லாம் ஆம்பளைங்க, அதாவது ஆண்கள், அதாவது ஃப்ரெஞ்சில் என்னது ஓம்னு சொல்லுவாங்க. மற்ற இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பொம்பளைங்க அப்படின்னா பெண்கள் அப்படின்னு 2 பால் இருக்குது. அதனால் அவங்க பொதுவாக நம்ம சொல்கிறதுனால அது பொது மனிதர்கள்னு சொல்கிறாங்க. அது இப்போ நோம் காமனில் பொது பெயரில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொதுவான மிருகங்கள். அது என்ன பொதுவான மிருகங்கள்னால், இப்போ எல்லா அனிமலையும் சேர்க்குறது ஒரு காமன் நேம் தான். அனிமல்ன்றது ஒரு காமன் நேம் தான். அந்த அனிமலுக்குள்ளே நிறைய வகையான அனிமல் இருக்குது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நாய், பாம்பு, ஆடு, சிங்கம், புலி, இப்படி நிறைய தனித்தனியான விலங்குகளை மட்டும் நம்ம பொதுவான மிருகங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த நாய் நீங்கள் பார்த்திங்கன்னா, அந்த நாய்க்குள்ளே பல வகையான நாய்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தா அது ப்ராப்பர் நவ், அது தனிப்பட்ட நவுனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால அது ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவாங்க. இதே டோட்டலாக நாய்கள்னு சொல்கிறதுனால அதை நம்ம நாய்களோ பாம்புகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வகைக்குள்ளே நிறைய டைப் ஆஃப் தண்ணி பாம்பு, மலைப்பாம்பு, இப்படி நிறைய டைப் ஆஃப் பாம்பு. அதே போல் ஆட்டு வகைகளில் பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக செம்மறி ஆடு, இப்போ நாட்டு ஆடு, இதேமாரி நிறைய டைப்பு ஆடுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம அதை ஆடுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதேமாரி இதை நம்ம ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா இருந்தால் நாயின்னு சொன்னால் ஷியன்னு சொல்லுவாங்க. அதுமாரி பாம்பு, சர்ப்பன், ஆடு, ஷேவ்ரு, இதேமாரி சொல்கிறது எல்லாமே பொதுவான மிருகங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதாவது நோம் காமனை குறிக்குது. இதெல்லாம் நோம் காமனில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பொதுவான பொருள். இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, கார், அதாவது ஒச்சூர், திரைப்படம், ஃபில்ம், அணி, எக்யூப், நாள், ஜுர்னே, நூல், லீவ்ரு, உணவகம், ரெஸ்தோரம், நாடு, பேய், நகரம், பீல். இது எப்படின்னா, இது ஒவ்வொன்றும் ஒரு குரூப்பான பெயரை காமனாக நம்ம சொல்கிறது. அதனால் இது பொதுவான பெயர்னு சொல்கிறோம். நம்ம இந்த பொதுவான பெயருக்குள்ள ஒவ்வொரு சிறப்பு பெயரையும் நம்ம அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, பொதுவான பொருளுக்கும் அதாவது சிறப்பு பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். மேக்ஸிமம் ஃப்ரெஞ்சில் இந்த 2 காமன் நவுனும் ப்ராப்பர் நவுனும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வாங்க நம்ம அடுத்தது நோம் ப்ராப்பர்னு என்னன்றதை பார்க்கலாம்.
இப்போ நம்ம பார்க்குறது நோ ப்ராப்பர், அதாவது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர்னால் ஒரு குறிப்பிட்ட மனிதருடைய பெயரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மிருகத்துடைய பெயரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளில் பெயரையோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்னோன்னா அது வந்து சிறப்பு பெயர்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள்னால் இப்போதைக்கு இப்போ ஆம்பளைங்க, ஆண்கள், பெண்கள் என்ன 2 குரூப்பில் வந்து இப்போ ஆண்கள் அப்படின்னு சொல்லும் போது சில பேரை வந்து இவர் வந்து ராம், இவர் வந்து மைக்கேல், இவர் வந்து ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த குரூப்பில் உள்ள ஆம்பளைங்களோட பேரை வந்து தனித்தனியாக அவரை தெரியப்படுத்துறதுக்காக தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த ஏரியாவில் உள்ள பெண்களை வந்து நம்ம குறிக்கணும் அப்படின்னா இவங்க வந்து மேரி, இவங்க வந்து மாரியம்மாள் அப்படின்றது ஒவ்வொரு தனியான ஒவ்வொரு பேரை சொல்லி நம்ம குறிக்கிறது வந்து சிறப்பு பெயர். அதாவது ஒரு மனிதனுக்குள்ள சிறப்பு பெயர்னு நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம காமன் நேம்லேயே சொன்ன மாதிரி ஒரு மிருகத்துடைய நேமு அப்படின்னா பாம்பு. பாம்புலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு, நல்ல பாம்பு, தண்ணி பாம்பு, கட்டூரிய அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் பாம்பு இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு விலங்குகளை பற்றி நம்ம சொன்னோம்னா அது வந்து நோ ப்ராப்பர், அதாவது சிறப்பு பெயர்களாகும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு பொருளுடைய எக்ஸாம்பிள் ஒன்று இப்போ நம்ம கீழே கொடுத்துருக்கோம். வச்சூர் அப்படின்னா காரில் வந்து ஒரு டைப்பு ஸ்பெஷல் டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக சொல்கிறதுக்காக ஆடி கார். ஃபில்ம்னு பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபில்ம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபில்ம். அடுத்து எக்யூப்ன்றது ஒரு டீம், அவங்க வந்து என்னென்னா ஃபுட்பால் டீம், கிரிக்கெட் டீம்ன்ற மாதிரி ஃபுட்பால் டீம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூர்னே அப்படின்னா ஜூர் என்னென்ன கிழமை, இப்போ மண்டே திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அதேமாரி சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா லீவுன்றது புத்தகம். இது என்னென்ன டைப் ஆஃப் புத்தகம், நிறைய டைப் ஆஃப் புத்தகம் இருக்குல்ல, இது க்ரைம் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. அடுத்தது நம்ம செக் பண்ணோன்னா அடுத்தது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய டைப் ஆஃப் கேஎஃப்சி, மெக்டொனால் அப்படின்னு நிறையா இருக்குது. அதுதான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம மெக்டொனால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பேயின்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரி, என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து நம்ம இந்தியா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீல்ன்றது ஒரு நகரத்தை பற்றி சொல்கிறது. அது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, பாரிஸ், லண்டன் அதேமாரி சொல்கிறதுனால அது ஒரு நகரத்தையும் தனித்தனியாக நம்ம சொல்கிறதுனால நம்ம வந்து இது வந்து நோ ப்ராப்பர்னு நம்ம சொல்கிறோம். அது பெயர் சொல்ல கடைசியாக பார்க்குறது நோம் அப்ஸ்ட்ரக்ட், அதாவது மனத்தால் உணரக்கூடிய பெயர்னு சொல்லுவாங்க. அது என்ன மனத்தால் உணரக்கூடிய பெயர்னு சொல்கிறதுன்னா அது நம்ம தொட்டு பார்க்கவோ அது மற்றபடி அனலைஸ் பண்ணவோ அதை முடியாது. அது வந்து என்னென்னா அதை வந்து ஒரு அந்த ஃபீலிங்ஸை நம்மளால் உணர முடியும். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா மனதால் உணரக்கூடிய பெயர், அதாவது நோம் அப்ஸ்ட்ரக்ட்னு இதை நம்ம சொல்கிறோம். இப்போ ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது லிபர்த்தேன்னா சுதந்திரம். இதை வந்து நம்ம தொடவோ தூக்கவோ இதை முடியாது, ஆனால் இதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எகாலித்தே வந்து சமத்துவம், 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க, எல்லோரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்கிறது. இதை வந்து நம்ம வந்து உணர தான் முடியும். அதே போல் ஃப்ரத்தர்னித்தே அப்படின்னா சகோதரத்துவம்னு சொல்கிறது. ஆந்தலிஷம் அப்படின்னா புத்திசாலித்தனம், கோராஜ் தைரியம், ஷேர் அன்பான, இதெல்லாம் வந்து நம்ம உணர தான் முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து நோம் பெயர் சொல்லு சொல்கிறது. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து நல்ல நோமுடைய ப்ராசஸ் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.